राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। இன்றைய ஆசீர்வாதத்திற்கும் ஆனந்தத்திற்கும் கோடானு கோடி நன்றிகள். நிஜமாவே அழகான ஒரு நாள். விருந்தாவனத்தை கண்டோமே 300வது நாள். அழகான ஒரு பயணம் நம்மளோட. விளையாட்டு போல ராதையோட கிருஷ்ணனோட அவர்கள் பாதம் பட்ட இடங்களில் ஒரு 300 நாள் வாழ்க்கை. விதவிதமான இடங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கோம். அழகா நேத்தி நாம் ஜம்முன்னு ஹரோயாலா ஹுல்வானா அந்த இடம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது கதோனா தொன்னா தோனா தொன்னை தொன்னை ஊருக்கு பேர் தொன்னையா? ஆமாம். இதாவது இந்த இடத்துல கண்ணன் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் இந்த காஞ்ச இலைகள்னாலே உண்டான கப்பில் மோர் குடித்தார்கள். ஸோ கடோனா தொன்னை கதோனா தொன்னை எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியல. சாதாரணமாக வாழை இலையில் ஒரு தொன்னை பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு மரத்தினுடைய இலையிலையும் தொன்னை பண்ணுவார்கள். அந்த இலையை அப்படி மடக்கி குச்சியை வச்சு அப்படி குத்தி அது தொன்னையாக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்பெல்லாம் ஹைட்ராலிக் ப்ரெஸ் வச்சு தொன்னை பண்ணுறான். அது மாதிரி பாக்கு மட்டை தொன்னை இதுவும் உண்டு. அந்த மாதிரி கண்ணன் தொன்னையில் மோர் குடித்த இடம் கடோனா. இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் சில இடங்கள்லாம் போனோம்னா தொன்னையில் குலோப் ஜாமுன் தருவா, தொன்னையில் பானிபூரி தருவா, தொன்னையில் பேல் பூரி தருவா, தொன்னையில் லட்டு பிரசாதம் வச்சு கொடுப்பா, தொன்னையில் ரபடி வச்சு கொடுப்பா. நிறைய இடங்களில் அது உண்டு. யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ். அதை அப்படியே மாடுகள் சாப்பிட்டுடும். புரியில் நிறைய இடத்துல தொன்னை கொடுப்பா. பல ஊர்களில் தொன்னை உண்டு. சரியா? ஸோ கதௌனா அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். இந்த ஹுல்வானா சொன்னேன் இல்லையா, கண்ணன் தாயக்கட்டை விளையாடணும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. அடுத்த அழகாக பகாராபுரா பர்காப்பூர். அது பொகாராபுரா. பொகாரா அப்படின்றது புஷ்கரணி. பொகாரா அப்படின்னு சொல்லுவா. ஒரு நாள் கண்ணன் ஜோரா கோப குழந்தைகளோடு இங்கே விளையாடின்னு இருக்கான். அப்போ இந்த கோப குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப தாகம் எடுத்தது.
அப்போ கண்ணன் என்ன பண்ணுறா, அழகாக புல்லாங்கல் எடுத்து ஊதுறான். எந்த விதமான தாகமாக இருந்தாலும் கண்ணன் கிட்ட சொன்னால் போதும் இல்லையா? மனதின் தாகம், உடலின் தாகம் நிறைய இருக்கு. இளமையின் தாகம், பக்தி தாகம், எந்த தாகம் வேணா இருக்கட்டும். கிருஷ்ணா எனக்கு தாகமாக இருக்குது, இந்த தாகத்தை தணிப்பாயின்னு கேளுங்க. இந்த குழந்தைகள் கேட்டவுடனே கண்ணன் உட்காந்துன்னு புல்லாங்குழல் வாசிக்கணும். நிஜமாக கடுப்பாக இருக்குமா இருக்காதா? இந்த கிருஷ்ணனுடைய மெத்தட்ஸ் எல்லாமே வித்தியாசமான ஒரு மெத்தட். இவன் பாடு புல்லாங்குழல் வாசிக்கிறான், குழந்தைகள்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கான். இரிட்டேட் ஆக வேண்டாமா, கோபம் வர வேண்டாமா? ஒன்றும் வரமாட்டேன் அந்த பிள்ளைகளுக்கு. அவள் அப்படியே கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்து திடீர்னு காலெல்லாம் சில்லுன்னு ஆகிறது அவளுக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல அப்படியே நீரூற்று வர்றது. கிருஷ்ணனுடைய கானத்தில் பூமியிலிருந்து ஜலம் வர அது அப்படியே நல்ல பெருசாக குழந்தைகளாம் ஏ அப்படின்னு சொல்லி ஜாலியாக அந்த ஜலத்தை குடித்தார்கள். அதனால் பகாராபுரா பர்காப்பூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர். அடுத்து எங்கேருந்து போகலாம்? இங்கேருந்து இது 1.5 கிலோமீட்டர் அந்த கதௌனா தொன்ன ஊர்லேருந்து இருக்குது. ஓகேவா? என்னெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. பர்காப்பூர், பகார்பூர். ஓகேவா? ஆச்சு. பகாரபுரா பகார்பூர், கதௌனா பகார்பூர். அடுத்து இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தள்ளி போனால் லேட்ரி அப்படின்னு. லேட் ஹிந்தி இதெல்லாம் சரியா? லேட் அப்படின்னா உக்காருன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கு, டேக் ரெஸ்ட். லேதரி அப்படின்னு சொல்கிறார்கள். கோபிகள்லாம் அந்த பக்கம் அப்படி போகிறா, லேதாரி அப்படின்னு சொல்கிறா. இந்த வழியாக போகும்பொழுது கொஞ்சம் டயர்டாக, வாங்கடி கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு அவர்கள் உட்கார்ந்த இடம் லேதாரி. உட்கார்ந்தாலும் நின்னாலும் எழுந்தாலும் நடந்தாலும் அவர்களுக்கு கண்ணன் தான் சுவாசம். அது என்ன நிலைமையில் இருந்தாலும் வாழ்க்கை கண்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அவர்களெல்லாம் உட்காந்து கண்ணனை பற்றி கதைச்சின்னு இருந்த இடம். கதைத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, தமிழ் வார்த்தை. சில ஊர்களில் இந்த வார்த்தைகள் உண்டு, கதைத்தல்னு சொல்லுவா. இந்த மாதிரி கண்ணனை பற்றி இவர்கள் கதைத்த இடம் லேதாரி. கதௌனா பர்காபுரா லேதரி. அடுத்து இங்கே இந்த லேதரியிலேருந்து கொஞ்சம் அப்படி ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி அப்படியே போனால் காமரின்னு ஒரு கிராமம் வர்றது. காமரி இல்லாட்டி காமர் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். காமரி. என்ன விஷயம் தெரியுமா? இங்கே அழகா கண்ணன் ராதைக்காக ரொம்ப ஏக்கத்தோட ஆசையோட அவள் வரணும், அவளை கட்டி பிடிச்சிக்கணும், அவளை முத்தம் கொடுக்கணும், அவகிட்ட பேசணும், அவளுடைய சுகந்தத்தை அனுபவிக்கணும், அவள் அழகை ரசிக்கணும்னு கண்ணன் அப்படியே ஒரு பரிபூரணமான பிரேமையில் காமத்தில் காத்துருந்த ஒரு இடம். அதனால் இந்த இடத்துக்கு பேர் காமரின்னு பேர். என்னெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க.
இல்லை? அதாவது விரஜமண்டலம் முழுக்க இந்த அனுபவங்களோடு தான் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. வேற ஒன்றும் அவளுக்கு தெரியாது. அதாவது எந்த பக்கம் பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கூட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு பாருங்க. அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் பெருசாக ஊர் இருக்கா என்னன்னு தெரியாது. அந்த இடங்கள்லாம் உண்டு, அதையெல்லாம் சுற்றி அப்படியே நடந்துட்டுருக்கு. அதற்கான கோவில்கள் இதெல்லாம் இல்லைன்னாலும் கூட இந்த இடத்துல இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி யாரோ சில பக்தாளுக்கு அந்த அனுபவங்கள் கிடச்சிட்டு தானே இருக்கும். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த விரஜ மண்டல காமரி. சரியா? நான் திரும்ப திரும்ப இந்த இடம் பெயர்கள்லாம் சொல்ல, ஏன்னா புதுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த இடங்களுடைய பெயர்கள் கேட்குறதே நீங்கள் மானசீகமாக ஒரு பிரஜமண்டல பரிக்கிரமா பண்ணுற மாதிரி தான். கதௌனா, பக்கராபுரா, அதான் பர்காப்பூர், லேதரி, அப்புறமா காமரி. அடுத்து எங்கே போகலாம்? விச்சோரா, விச்சேதத தீர்த்தா, பிச்சோர் அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். பிச்சோர். இது எல்லாமே விரஜமண்டல பரிக்கிரமாவினுடைய ஸ்தானங்கள். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சந்திரமுகியும் அவளுடைய தோழிகளும் கண்ணனை பார்த்த இடம். அதுக்கப்புறம் கண்ணனோட இருந்தார்கள், பேசினார்கள், விளையாடினார்கள், ஆனந்தத்தை தழைச்சார்கள். அதுக்கப்புறமா அவரவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு போனார்கள். ஆனால் வீட்டுக்கு போனாலும் கிருஷ்ண ஸ்மரணையிலேயே மயங்கி கடந்தா. அதனால் கிருஷ்ணனுக்கும் அப்படியே இந்த சந்திரமுகி நினப்பிலேயே இருந்தானா. அப்போ ஓடி வந்துட்டாளாம் சந்திரமுகி கண்ணனை பார்க்கறதுக்கு. கண்ணனும் ஓடி வந்துட்டானா சந்திரமுகியை பார்க்கறதுக்கு. இவாளுடைய பாவம் கோபிகளுக்கெல்லாம் தெரியும். உடனே அவரவர்களும் ஓடி வந்துட்டான். அந்த சந்திரமுகி யார்? சந்திரமுகி. சந்திரம் போல முகம் யாருக்கு? நம்ம ராதாராணிக்கு தானே. அதனாலே அந்த சந்திரமுகி வர, கிருஷ்ணன் வர, கோபிகள் வர, சந்திரமுகியை பார்த்து கண்ணன் ஓடி வந்து கட்டி அணைச்சிக்க, ராதாராணி அவனை அப்படி தூக்கி கொஞ்சம் ஓடி வந்த கோபிகைகள்லாம் அதை பார்த்து மயங்கி இவாளுடைய அழகான அந்த பிரேமை பிரியம் இப்படி கண்ணத்தை பிடிச்சுன்னு அவன் கொஞ்சறதும், ராதாராணி கண்ணனை அழகாக தன் தோளில் சாட்சிக்கிறதும், அந்த அழகான ஒரு பிரேம அனுபவங்களை தன்னை மறந்து பார்த்துட்டு இருக்காளாம் இந்த கோபிகைகள். அதனால் இந்த ஊருக்கு பேர் விச்சேததா. விச்சேத அப்படின்னா பிரிவு, விரகம். ஸோ இந்த ஊருக்கு பேரே விச்சோரா, விச்சேதத தீர்த்தா அப்படின்னு பெயர். விச்சேதக அப்படின்னா எல்லா சைட்லேருந்தும் வர்றதுன்னு அர்த்தம். கோபிகைகள் வந்தார்கள், ராதை வந்தாள், கண்ணன் வந்தான். அதனால் விச்சேத தீர்த்தம் விச்சோரா, பிச்சோர் அப்படின்னு பெயர். என்னெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. எந்த ஜென்மாவில் இதெல்லாம் முழுசாக உட்காந்து பார்க்கறது. இது இந்த இடத்துக்கெல்லாம் எனக்கு உங்களெல்லாம் அழிச்சுட்டு போய் அந்தந்த இடத்துல உட்கார வச்சு இந்த வைபவங்கள் சொல்லணும்னு பார்ப்போம். எத்தனை பேருக்கு இது வர முடியும்னு எனக்கு ஐடியா இல்லை. பார்ப்போம் பகவத் சங்கல்பத்தில். ஏன்னா இதெல்லாம்
நீ காட்டுக்குள்ள எப்படி நடக்கணும், வயல்வெளிகளில் நடக்கணும், விரஜமன்ற பரிக்கிரமாவில் பார்ப்போம். பிரார்த்தனை பண்ணி வைங்கோ, பகவான் நடத்தி கொடுக்கட்டும். அடுத்தது இந்த பிச்சோரா இந்த காமர் சொன்னாலே அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடம் இருக்குது. அடுத்தது திலோயரா, திருவாரா, திராபடா பேர்லாம் வாயில் முக்கால்வாசி நிறைய இந்த விரஜபூமி பாஷை, போஜ்பூரி பாஷான்னு இல்லையா, அந்த பாஷையில். திலயோரா கிராமா, கண்ணன் கோப குழந்தைகளோட ஒரு க்ஷணம் கூட ரெஸ்ட் எடுக்காம விளையாடின்றிருந்த இடம் திலயோரா. டான் டு டஸ்க்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஹோல் டே அண்ட் நைட், அந்த மாதிரி ஹோல் டேல கண்ணன் ஒரு க்ஷணம் கூட கேப் விடாமல் விளையாடிட்டே இருந்தான். அந்த குழந்தைகள் அப்படி தானே விளையாடும் இல்லையா, தன்னை மறந்து விளையாடின்ற இடம் இந்த இடம். இது முழுக்க முழுக்க நிறைய கதம்ப மரங்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால் கதம்ப கண்டின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் கதம்ப மரம் இருக்கிறால் கதம்ப கண்டின்னு சொல்லுவாங்க. இதே இடத்துல ராதையும் கண்ணனும் ஒரு தில அப்படின்னு, திலன்னா ஒரு மொமெண்ட், கண் சிமிட்டும் நேரம் கூட தில அப்படின்னு சொல்கிறது உண்டு. எள்ளளவு கூட பிரியாதபடி அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் ராதையும் கண்ணனும் ஒருத்தரை கொஞ்சிண்டு, இவன் பேசுறத அவள் ரசிச்சுண்டு, அவள் பேசுறத இவன் ரசிச்சுண்டு, அவன் அழக இவள் அனுபவிச்சுண்டு, இவள் அழக அவன் அனுபவிச்சுண்டு, இவன் புல்லாங்குழல் வாசிக்க அவள் பாட, அவள் ஆட இவன் பாட, இவன் பாட அவள் ஆட, இவன் புல்லாங்குழல் வாசிக்க அவள் மயங்கி கேட்க, இப்படி ஒரு க்ஷணம் கூட வீடிக்காம அப்படியே 2 பேரும் அந்த பிரேம சாகரத்தில் திளைத்த இடம் இந்த திலயோரா, திருவாரா. அந்த மாதிரி அனுபவம் வேணும்னு கேளுங்க. கண்ணனோடு ஆனந்தமாக ஒரு குறையில்லாமல் நிம்மதியாக நிறுத்தி நிதானமாக குதூகலமாக, அது கோப குழந்தைகள் போலவோ, ராதாராணி போலவோ, கோபிகைகள் போலவோ, யசோதா மாதிரியோ, ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே அந்த கிருஷ்ணானுபவத்தில் நீங்கள் திளைக்கணும். இந்த 300வது எபிசோடில் உங்களுக்கான ஆசீர்வாதம் இதுதான். விடாத கிருஷ்ணானுபவத்தில் நீங்கள் திளைத்து கொண்டிருக்க பரிபூரண ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय, जय भोलो यमुना मैया की जय, जय भोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो व्रज मंडल परिक्रमा की जय,
जय बोलो राधे कृष्णा सत्संग की जय। जय बोलो पूज्य श्री श्री गुरु जी अम्मा की जय। राधे कृष्णा।